மக்கள் திமுகவை விரட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க. அண்ட் என்டிஏவோட ஆட்சியில் வளமான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுவே முன்னதாக பார்க்கும் பொழுது அதே திருச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது, இதை அடித்து சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட பார்த்தோம், மதுராந்தகத்தில் ஒரு பொண்ணு விளாத்தி குளத்தில் நேற்று, புரியுங்களா? அதெல்லாம் மூடி மறைப்பதற்காக தான் இவர் இந்த மாதிரி பாஜக வந்துடும், இதுக்கெல்லாம் பாஜகவா காரணம். யூபில எவ்வளவு பாலியல் சீண்டல், எவ்வளவு பிரச்சனை, உண்ணாவு அந்த பேரை பரப்புறாங்களே, 2 வயசு குழந்தை ஒருத்தர் திமுக பெரும் காட்சி நடக்கலையா? அதெல்லாம் ஒரு நிமிஷம் லேடி சார், ஒரு நிமிஷம் லேடி சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இந்தியாவில் அதிகமாக பாலியல் கொடுமை அனுபவிக்கக்கூடிய மாநிலம் இது. இந்தியாவில் அதிகமாக முதலீடுகளை செய்யக்கூடிய மாநிலம் இது. இந்தியாவில் அதிகமாக வேலையின்மை இருக்கக்கூடிய மாநிலம் இது. வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குன்றதுக்காக குற்ற சம்பவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா? இன்னைக்கு கேஸ் சிலிண்டருடைய விலை எவ்வளவு? கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நெருங்க போகுது. 900 ரூபீஸ்க்கு மேல. இன்னைக்கு 65 ரூபாய் கூடி. இன்னைக்கு 65 ரூபாய். இந்த பாருங்க பேசிருக்கு நட்டு கலவாணி பேளுங்க. இதெல்லாம் ஒரு நாகரிகமான வார்த்தையா? அடுத்து வர தவறெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப கலவாணி திமுக, கலவாணி காங்கிரஸ், கலவாணி கம்யூனிஸ்ட், கலவாணி திமுக. ஏன் காஷ்மீர் பார்க்க வேண்டாமா? ஆசிபான் ஒரு பொண்ணு இருந்தாலே பார்க்க வேண்டாமா? உன்னாவை பார்க்க வேண்டாமா? பில்கிஸ் பானுவை பார்க்க வேண்டாமா? மணிப்பூரை பார்க்க வேண்டாமா? உத்தரப்பிரதேச பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டை மட்டும் பார்க்க மாட்டோம். ஏதோ அது புதுசா பேசி இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கலையா? இந்தியால எங்க நடக்கலையா? தமிழ்நாட்டுல நடக்கலையா? இவங்க ஆட்சியத்துல நடக்கலையா? எங்க ஆட்சி நடந்தது, அவங்க அப்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவனே வாயை திறந்து பேசாத திமுக, காங்கிரஸ், பிஜேபி வக்கீல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் நிறைய வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதிமுகவை முன்னிலைப்படுத்தலாம்ல. கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத திமுக இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க திமுகவுக்கு நன்றி சொல்லணும். பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு திமுக முன்வைக்குதுல்ல, அதுக்காக பாஜகவை திமுக தான் வளர்த்து விடுதுன்னு ஒரு பார்வை இருக்கு. உங்க கூட்டணி நாறிட்டு இருக்கு. உங்க கூட்டணி தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்களோட பேர் அங்கிருந்து அகற்றப்படுது, உங்க தலைவர்கள் போட்டோ அங்கிருந்து அகற்றப்படுது. என்டிஏ ஆட்சி தான் பிரதமர் மோடி. உங்க கூட்டணியில இருக்கிறவங்க தான் அடிமைகளாக இருக்கிறார்கள், மக்கள் பிரச்சனைகளை கேள்வி எழுப்ப முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? மோடி என்ன அடிமையில் இருக்கு? அடிமைத்தனம்ன்றது நீங்க நாங்கெல்லாம் பாஜக கூட்டணியில் வச்சா, ஆட்சி வச்சா, கூட்டணி வச்சா தோத்துருவோம்னு சொன்னாங்க அதிமுக காரங்க. முடிக்கிறேன். ஜெயக்குமார் அண்ணா சொன்னாரு, ஜெயக்குமார் அண்ணா சொன்னாரு, சண்முகம் அண்ணா சொன்னாரு, திண்டுக்கல் சீனிவாசன், நாங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சா எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க. ஒரு தொடர் கேள்வி, பட்டியலின மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை திருமாவால தடுக்க முடிஞ்சிருச்சா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சியில் முக்கியமாக 2 தலைவர்கள் கடந்த 2 நாட்களில் 2 பேரும் ஒரு எதிர்கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. அதாவது நேற்று அதில் லேட்டஸ்ட்டாக பார்க்கும் பொழுது திருச்சிக்கு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் திமுகவை விரட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க. அண்ட் என்டிஏவோட ஆட்சியில் வளமான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுவே முன்னதாக பார்க்கும் பொழுது அதே திருச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை, இந்த திமுக ஆட்சி இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது, இதை அடித்து சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இருவரும் கூட்டணிக்கு நடுவில் ஒரு தேர்தல் போர் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இதில் சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த போர்
எப்படி இருக்க போகிறது, இந்த தேர்தல் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதுல முதலாவதாக திமுகவை சேர்ந்த திரு துரை தமிழ்செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். அதிமுகவை சேர்ந்த திரு ஆனந்த் அவர்கள். சார் வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு லெனின் துரைராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த திரு பாரத மாதா செந்தில் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்கள் நால்வரையும் நான் வரவேற்கிறேன். இதுல முதலாவதாக நேற்று பிரதமர் அவர்கள் பேசின அந்த பேச்சு, அதாவது திமுக ஆட்சியை மக்கள் விரட்டுவதற்கு தயாராகிவிட்டனர், இந்த தமிழ்நாட்டில் என்டி ஆட்சியில் ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவோம்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். திமுகவினுடைய எதிர்வினை என்ன? தேர்தல் வரும்பொழுதெல்லாம் பிரதமருக்கு தமிழ்நாடு தெரிந்துவிடும். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 8 முறை வந்தார், இப்பொழுது 3 முறை வந்திருக்கிறார். 3வது முறை இப்பொழுது வந்தது. வரும்பொழுதெல்லாம் நான் தமிழனாக பிறக்கவில்லை, நான் தமிழர்களை நேசிக்கிறேன், தமிழ் மொழியை நேசிக்கிறேன் என்றெல்லாம் கதை சுத்துவார். இங்க மட்டும் பேசல, உலக நாடுகள் மத்தியில் உலக நாடுகள்லாம் பேசுறவர் திருச்சியில ரயில்வே கோட்டத்துக்கு கர்த்தையாத்திவார்னு பேர் வைக்கிறார். இப்படிலாம் பேசக்கூடியவர், தமிழ் மொழியை நேசிக்கிறேன்னு பேசக்கூடியவர், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பேசக்கூடியவர், தமிழ் மொழி தமிழனாக பிறக்கவில்லை என்று பேசக்கூடியவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது இந்தியை திணிச்சிடணும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். தமிழனாக பிறக்க முடியல பாரு. இந்த பக்கம் தமிழ் வளர்ச்சிக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2500 கோடி ரூபாய் ஒதுக்குவார். தமிழனாக பிறக்க முடியல பாரு. தமிழ்நாட்டு திட்டங்களை முடக்குவார். எப்படி முடக்குவார்? மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மக்களோட தொகையை வந்து கணக்கு காட்டுவார். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு மக்கள் தொகையை கணக்கு காட்டுவார். தமிழனாக பிறக்கவில்லை பார். ஒசூர்ல விமான நிலையம் அனுமதிக்க மாட்டார். தமிழனாக பிறக்கல பார். ஆதிச்சநல்லூர் கீழே இது மதுரை கல்வெட்டுகளை ரிப்போர்ட்டை வெளியிடுறதுக்கு மறுப்பார். இப்படி தமிழனாக பிறக்கலன்னு பல இடத்துல சொல்றவர் தமிழர்களோட வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கல. ஏன் எடுக்கல? அவர் இங்க ஆட்சி செய்யற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல வெறுப்ப தமிழ்நாட்டு மீது. அதே பிரதமர் இங்க வந்து நாங்க ரயில்வே திட்டங்கள்ல என்னென்ன விஷயங்கள் பண்றோம், மக்களுக்கு வீடுகள் கட்டி தரது, மத்திய அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, இதே அவர் பட்டியலிடுறாருல. திட்டங்கள் சார்ந்த பயணங்கள் என்றைக்காவது உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டால் எங்க பாஜகவினுடைய பாஜகவுக்கு ஒரு நற்பார்வை இங்க வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறது தடுக்குது. அப்ப ஏற்கனவே நற்பார்வை இருக்கா இல்லன்றது ஒத்துக்கிறீங்களா? ஏற்கனவே நற்பார்வை இல்லன்றது உங்க சொல் மூலியமா நான் ஒத்துக்கிறேன். நான் அப்படிதான் உள்வாங்க. ஏற்கனவே நீங்க நற்பார்வை இல்ல, திட்டம் சார்ந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி சார்ந்து என்றைக்காவது பயணம் இருந்திருக்கா? திமுக தேர்தல் சார்ந்துதான் உங்க பயணம். உங்க பயணம் எப்படி இருக்கு? தேர்தல் வந்துட்டா பிரதமருக்கு தமிழ்நாடு தெரிஞ்சிடும். தேர்தல் வந்துட்டா நான் தமிழ்நாடு பிறக்கலாம் பாரு. தேர்தலை காரணம் காமிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வருவார். தேர்தல் முடிஞ்சதும் ஓடி போய் ஒழிஞ்சிட்டார். எல்லாம் அயல்நாட்டுக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சு. இந்த சூழல் தான் பிரதமர் மோடி கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கடைபிடித்து வர ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் எப்படி இருக்குன்னா, தேர்தல் வரும்பொழுதெல்லாம் எங்கள் தமிழர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். வரும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு கம்பு சுத்திர கதையை சொல்லுவார், மீண்டும் ஓடிடுவார். அவர் தேர்தல் நாங்களே கவலைப்படலை, தேர்தல் முடிஞ்சது அவர் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். எங்களுக்கு தெரியும். இது தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்ற பார்வையில ஒரு மாற்று கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது மாநில கட்சி ஆட்சியில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் பாஜகவால் திணிக்கப்படுற அரசியல் என்னன்னா, அந்த மாநிலத்துக்கு எதிரான அரசு. ஆளுநர் வச்சு தொல்லை கொடுப்பாங்க, நிதி கொடுக்காம தொல்லை பண்ணுவாங்க, மாநிலம் சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வேற்று கருத்துக்கள். வேற்று மாநிலம் சார்ந்த கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் இவர்கள் கடைபிடித்து வர ஒழுக்கம். இந்த நிலை மாற்றப்படும். எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களுக்கு நோ என்ட்ரி. இந்த டப்பா இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டில் வேலைக்கே ஆகாது. இவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் டபுள் இன்ஜின் சர்க்கார் மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்போம். உங்களோட கொள்கை என்ன? நீங்க திட்டம் வந்து உங்களோட கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு திட்டம் தெரியும் அப்படின்னா அந்த திட்டம் எதற்கு? யார் இருந்தாலும் ஒரு மாநிலம் பிரதமர் வந்து இந்தியாவுக்கான பிரதமர் தானே, தமிழ்நாட்டுக்கு தனி பிரதமரா? அப்ப ஒரு மாநில கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பிரதமர் எல்லாருக்கும் சரிசமமாகத்தான் அந்த பார்வை வைக்க வேண்டும். எல்லாருக்கும் சரிசமமாக பார்வை இல்லாம அவருக்கு ஆட்சியில அவர் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற பார்வை வந்து தவறு. நீங்க நிதியை எடுத்துக்கோங்க. நிதியில வந்து 9வது நிதிக்குழுவில் கிட்டத்தட்ட 7 விழுக்காடு பங்கீடு இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அது 15வது விழுக்காடுல 15வது நிதிக்குழுவில் 4 விழுக்காடு ஆயிடுச்சு. இப்ப 16வது விழுக்காடுல 3.07 விழுக்காடு தான் நிதி பகிர்வை ஒரு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டோட கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. எப்படிப்பட்ட நிதி விழுக்காடு? தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு 9 விழுக்காடு நிதி வளர்ச்சிக்கு 9 விழுக்காடு ஜிடிபி கொடுக்கிற தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு மீண்டும் 3 விழுக்காடு தான் கொடுக்குது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒரு மாநில கட்சி ஆட்சி செய்யும் நிலைக்கு, ஆட்சி செய்யும் மாநிலத்திற்கெல்லாம் நீங்க தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து அவர்களோட வளர்ச்சியை கெடுக்கிறது என்பது அந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து பேசலாம் சார். செந்தில் சார், இப்போ இது பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கறத வச்சு பார்க்கும் பொழுது தேர்தல் வந்துட்டாதான் தமிழ்நாடு பிரதமர் மோடியின் கண்ணுக்கு தெரியுது. அண்ட் என்னென்ன விஷயங்கள்ல, இப்போ துரை சார் சொன்னார், என்னென்ன விஷயங்கள்ல தமிழ்நாட்டை மோடி அவர்களுடைய அரசு வஞ்சிக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? அதாவது திருச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டும் வரவில்லை,
தமிழகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் 5650 கோடி இந்த தமிழ்நாட்டிற்கு தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். இந்த திட்டங்களை இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்வதற்காக தான் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார். ஆனால் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியிலே நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கின்றோம் என்று சொல்லுவதற்கு எந்த விதமான சாதனைகளும் இல்லை என்ற காரணத்தினாலே மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும். இந்தி எதிர்ப்பு என்பதை இங்க என்ன பண்றாங்கன்னா இன்னும் தூபம் போட்டு அதை பெருசாக்கணும்னு பாக்குறாங்க. இல்ல நீங்க டெய்லி பேப்பர் பாக்குறீங்களா? தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள் இப்போ ரீசன்ட் டேஸா பேப்பர்ல முதல் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இப்படி சொல்ல அந்த பேப்பர்ல வரக்கூடிய அந்த விளம்பரத்தை எந்த இடத்திலாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்றாரா? மக்கள் மத்தியிலே மக்களிடத்திலே எந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் பிஜேபியை உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகின்றார். நீங்கள் நலத்திட்டங்களை சரியாக செய்திருந்தால், நீங்கள் அந்த திட்டங்களை முன்வைத்து பேசிக் கொண்டிருந்தால் எப்படி மற்றவர்கள் வர முடியும்? அப்ப உங்களுக்கு என்ன பயம்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, பாஜகவினுடைய விருப்பம் தமிழகத்திலே அதிகமாயிடுச்சு. எனவே பாஜக கண்டிப்பாக ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த முன்னெடுப்பு எடுக்கின்ற காரணத்தினாலே இவங்க பயத்துல பேசுறாங்க. ஏங்க 4 வருஷம் நீங்க சொல்றீங்களே இவ்வளவு திட்டங்கள் செய்திருக்காங்கன்னு, நாங்களும் அடுக்குவோம். இந்த 5 ஆண்டு காலத்திலே எத்தனை தமிழகத்திலே நடந்த கற்பழிப்பு சம்பவங்களால் தினம் தினம் செய்திகளிலே எத்தனை கற்பழிப்பு சம்பவங்கள், எத்தனை கொலை சம்பவங்கள், எத்தனை இந்த தமிழகத்திலே சென்னையிலே ஒரு பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தலைவர், மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், தேசிய கட்சியினுடைய தலைவர் பகல்ல ஒரு 8 மணி வாக்குல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சண்டி சிரிச்சிருக்கா இல்லையா இந்த ஆட்சியில? இந்த ஆட்சியில சாதாரண மக்கள், பெண்கள், குழந்தைகள், கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? அப்ப சட்ட ஒழுங்கு என்பது மிக மோசம் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் மோடி எதிர்ப்பை முன்வைக்கின்றார். எனக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு பேசுறதுக்கு அவருக்கு இந்த திமுகவுக்கு தைரியம் இருக்கா? நான் கேட்கிறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க திமுகவுக்கு நன்றி சொல்லணும். பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்னு திமுக முன்வைக்குதுல்ல, அதுக்காக பாஜகவை திமுக தான் வளர்த்து விடுதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அதுக்காக ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்றேன். அதாவது வேறு வழி இல்லை. பாஜகவினுடைய வளர்ச்சி தான் இவர்களுக்கு இடையூறு. இன்றைக்கு தமிழகத்திலே திமுகவுக்கு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னார் முதலமைச்சர். இதெல்லாம் மறந்துட முடியாது. தினம் தினம் காலையில எழுந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிர்வாகிகள் செய்கின்ற, அவர்கள் பேசுகின்ற பேச்சினால் எனக்கு தூக்கம் வரலன்னாரு. அப்படி பேச வைத்தவர், அப்படி குழம்ப வைத்தவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள். இந்த உண்மையை அவர்கள் மறுக்க முடியாது. இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த ஞானசேகரன் விஷயத்திலே அவர் எடுத்த முன்னெடுப்பு, அவர் சாட்டில் அடிச்சுக்கிட்டாரு கிண்டல் பண்ணாங்க. அவர் எடுத்த முன்னெடுப்பினாலே இன்றைக்கு நீதித்துறையிலே மிக விரைவாக இந்த விஷயம் மக்கள் மத்தியிலே பெருசாக்கி நீதிமன்றத்திலே தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. திமுக ஞானசேகரன் மீது என்று சொன்னால் திமுகவினுடைய ஞானசேகரன் தான். இல்ல சார், அதாவது அவர் அண்ணாமலையினால தூங்காம இல்ல, அமைச்சர்களுடைய சில தவறுகள்னால தூங்காம சொன்னாங்க. அந்த அமைச்சர்களுடைய தவறுகளை அண்ணாமலை நோட்டிஃபை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அமைச்சர்களுடைய தவறுகளை ஒரு போக்குவரத்து துறையிலே அவர்கள் இனிப்பு வாங்குறாங்க தீபாவளிக்கு. அந்த இனிப்பு எங்க வாங்கணும்? பொதுத்துறை நிறுவனமா இருக்கக்கூடிய ஆவின்ல வாங்கணும். ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்திடத்துல இவர்கள் என்ன பண்ணாங்க? அமைச்சர் அங்க போய் ஆர்டர் பண்றாரு. அதை வெளியில எடுத்து சொன்னவர் அண்ணாமலை. அடுத்தது ஆவின்ல போயிட்டு தான் அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறாங்க தீபாவளிக்கு. ஆவின்ல அப்ப ஆவின் ஊழல் இதுல ராஜேந்திர பாலாஜி 50 கோடி ரூபாய் வேறங்க. நான் சொல்றது வேறங்க, நீங்க வேற சப்ஜெக்ட் சொல்றீங்க. ஆவின்ல பொதுத்துறை நிறுவனத்தை வாங்காமல் நீங்க போய் தனியார் கிட்ட நீங்க போய் ஆர்டர் கொடுத்தீங்க, அதுல கமிஷன் வாங்குறாங்கன்னு சொன்ன உடனே பயந்து போய் ஆவினுக்கு மாறீங்களா இல்லையா? அப்ப எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரும்? அமைச்சர்களுடைய ஊழலை தோலுறுத்தி காட்டியவர் அண்ணாமலை. பாஜகவிலே மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் வரை இவர்கள் தூங்காததற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடுங்க. அதனாலதான் ஏன் மாத்துனீங்க? அது எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகம் நல்லா செயல்பட்டு இருக்காருல்ல, ஏன் மாத்துனீங்க? உங்க கட்சியில ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி நல்லா செயல்பட்டு இருக்காரு. அவர்தான் தோலுறுத்தி காட்டினார். ஒரு அமைச்சர்
தள்ளிட்டாரு. ஒரு அமைச்சர் வழக்கு தொடரப்பட்டிருக்கா. இப்ப பாஜக வளர்ச்சிக்கு ஓகே இப்ப இருக்க மாநில தலைவர் பத்தி தான் பேசுவோம். எப்பவா இருந்து போனா சார் இப்போ அது பிரச்சனை இல்ல சார். பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ மாநிலத்துல சரியில்லைங்க. சார் இப்போ அது இப்ப இருக்கிற மாநிலத்துல ஒரு வர்த்து இல்ல சார். ஒரே நிமிஷம் சார். இப்போ அது தலைப்பு இல்ல. ஒரு நிமிஷம். இப்போ அது தலைப்பு இல்ல சார். முதல்வர் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அதை சொல்லுங்க நீங்க. அதாவது திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதனாலதான் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க இல்ல சார். அவர் பேச விடுங்க சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 ஆண்டு கால அதாவது இவங்களுடைய திமுகவுடைய ஆட்சி காலத்திலே 3 ஆண்டு காலம் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தேர்தல் சந்தித்து பாராளுமன்ற தேர்தலில் 18% அதிமுக திமுக இல்லாமலே கொண்டு வந்தார். பாஜக வளர்ந்திருக்கிறது. சொல்றது கேளுங்க சார். சரி கூடி சொல்லிக்கிறீங்களா? 18% பாமக பாஜக கூட்டணியிலே பாஜக பெற்றது. இந்த வளர்ச்சி தமிழகத்திலே பாஜகவுக்கு பெரும் வளர்ச்சி. அப்ப பாஜக கண்டிப்பாக கால் ஊன்ற முடியாது, இங்க உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் வாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயத்துல பதற்றத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் இல்ல உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்ன்றத அதோட கேட்டுடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் நிறைய வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதிமுகவை முன்னிலைப்படுத்தலாம்ல. மக்கள் அப்பதான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்ப நீங்க ஏன் பாஜகவை முன்னிலைப்படுத்துறீங்க? ஏன் அதிமுக தலைமையில ஏறி உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறீங்க? கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத திமுக இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்ன பழனிசாமி என்ன வற்புறுத்தி டெல்லிக்கு வச்சு 2 வண்டி மாறி அவரை வற்புறுத்தி கட்டாயம் பண்ணி நீங்க பேசும்போது அவரை குறுக்கிடுறத நான் குறுக்கிடுறேன். அவருக்கு எனக்கு தெரியும். நீங்க பேச விடாம தடுக்கிறதுக்கு என்னால முடியும். உங்களுக்கான நேரம் வரும்போது அவருக்கான பதிலடி கிடைக்கும். அதுதான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய உணர்வு. பாயிண்ட் ரொம்ப தெளிவான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி இப்போது அதிமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாக்குகள் இன்னும் கூட்டணியினால் தான் வெற்றி பெற முடியும் என்ற காரணத்திற்காக நாங்கள் அதிமுகவோடு சேர்ந்திருக்கின்றோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமான வளர்ச்சி தமிழகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே திமுகவுக்கு வேறு இல்லை, வேறு சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஏன் சார் நீங்க இது வரைக்கும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே இவர்கள் திட்டத்தை முன்வைத்து ஏன் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை? இவர்கள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா இந்திய எதிர்ப்புன்னு திருமுருகன் காந்தியை என்ன பண்றாங்கன்னா இங்க பார்க் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இந்திய அழிப்பு இன்னமுமா இந்த நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசலாம் சார். ஆனந்த் சார் வரேன் சார். எலின் சார் உங்களுக்கு வரேன். ஆனந்த் சார், இப்போ இதுல அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்ல வந்த முதல்வர் அவர்கள் மன்னிக்கணும், அப்படி சொன்னா அது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பிடிக்காது, கூட்டணிக்கு பெயர் வைக்கிறது அந்த நிலைமையில கூட அதிமுக இல்ல அப்படின்னு சொல்லி இங்க பாஜகவை எதிர்க்கிற முதல்வர் அவர்கள் அதிமுகவை சாடுறாரு. அதாவது இதுல என்ன பார்க்கணும்னா, இப்போ எதிர்வருகின்ற தேர்தல் வந்து மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. புரியுதுங்களா? அது முதல்வர் அவர்கள் வந்து புரிந்து கொள்ள. பாஜக உள்ள வராது, பாஜக உள்ள விட மாட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் பாஜக உள்ள வராதுன்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல அவங்க எதுவுமே செய்யலை, ஒரு அவல ஆட்சியை தான் வந்து நடத்தி இருக்கிறாங்க. புரியுங்களா? இங்க பிரதான எதிர்க்கட்சி யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையான போட்டியை எடுத்துக்கொண்டால் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கா அதிமுக கூட்டணிக்கா அப்படிங்கிறதா இங்க இது. புரியுதுங்களா? இங்க இருக்க என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குவது யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியின் போதே அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்ல, அதுல அந்த இதே கிடையாது. என்டிஏ கூட்டணி அங்க இண்டி கூட்டணி இல்ல. ஆனா நடக்கிற நிகழ்வுகள்ல ஈபிஎஸ்க்கு முக்கியத்துவம் குறைக்க இல்ல ஒரு விஷயம் சொல்ல வரேன் பாருங்க. அதாவது முதல்வர் தொடர்ந்து டெல்லிக்கும் நமக்கு தான் போட்டின்னு ஏன் சொல்றாருன்னா, புரியுதுங்களா? இவர் டெல்லியை காமிச்சுக்கிட்டே இங்க வந்து மக்கள்கிட்ட பாஜக வந்துரும் சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். புரியுதுங்களா? இந்த 5 ஆண்டு ஆட்சியில வந்து எதுவுமே பண்ணல, மக்களுக்கு வந்து எந்த ஒரு திட்டமுமே பண்ணல, எல்லாமே வெற்று விளம்பரம் தான். இப்போ கூட டெய்லி இதில் பார்க்குறோம், நாளிதழில் பார்க்குறோம், ஒரு பக்கம் விளம்பரம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்கல்ல. இப்போ சென்ற சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா நாளிதழையும் ஒரு பக்கம் விளம்பரம். நான் முதல்வனில் வந்து 56 பேர் வந்து யூபிஎஸ் எக்ஸாமில் தேர்வு பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியுமா? அதாவது இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. இப்போ தனியார் பயிற்சி கூடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஐஏஎஸ் அகாடமிலாம் இருக்குது, அவங்க அங்கே தேர்ச்சி பெற்றவங்களையே இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி, அந்த தேர்வு பெற்ற மாணவர்களை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வந்து நான் முதல்வரில் தமிழக அரசால் தான் இது பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுங்களா? இன்னொன்று, எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம், அந்த பாலியல் துன்புறுத்தல். இப்போ கூட பார்த்தோம், மதுராந்தகத்தில் ஒரு பொண்ணு விளாத்தி குளத்தில் நேற்று. புரியுங்களா? அதெல்லாம் மூடி மறைப்பதற்காக தான் இவர் வந்து இந்த மாதிரி பாஜக வந்துடும், இதுக்கெல்லாம் பாஜகவா காரணம். புரியுதுங்களா? அதனால வந்து திமுகவா அதிமுகங்கிறது களம் இருக்கு. புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு கூட்டணி வலுவா இருக்கு.
அதை இது பண்ணுறதுக்காக, டைல்யூட் பண்ணுறதுக்காக இவர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. நாட்டில் பற்றி அக்கறையே கிடையாது. இப்போ சென்ற 7ஆம் தேதி கூட வந்து துணை முதல்வர் வந்து தூத்துக்குடி போய் ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தார். இவங்க என்ன ஸ்டிக்கர் ஒட்டினாங்க தெரியுமா? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டம். அது வந்து ஒரு திறந்து வச்சு தமிழ்நாடு அரசு கொடுத்த மாதிரி ஒரு திட்டம். இப்படி தான் போலியான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னு தான் உண்மை. உண்மையான போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். புரியுதா? மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. புரியுதுங்களா? இவர்கள் தான் வந்து அப்படி சும்மா மடைமாற்றுகிறார்கள் தான் உண்மை. ஏன்னா இங்க எதுவுமே செய்யல, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, திட்டங்கள் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன இந்த அவலாட்சி வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? பள்ளி மாணவர்கள் மத்தியில் வந்து போதை கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சா? 24 மணி நேரம் டாஸ்மாக் பக்கத்தில் இருக்க கடைகளில் சரக்கு கிடைக்குதா இல்லையா? கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து பள்ளி மாணவர்கள் பையில் எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பேசுறதுக்கு யாருமே பேச மாட்டாங்க. அதெல்லாம் மூடி மறைப்பதற்காக தான் அங்க மோடி பாஜக வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படிங்கறத உண்மை. லெனின் சார், உங்க கருத்து? தோழர்கள் பேசினதுல இருந்து சொல்லணும், குறிப்பா ஒரு செந்தில் பேசினதுல இருந்து சொல்லணும். நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு மாநாட்டிற்காக மட்டும் வரவில்லை, திருச்சியில் வந்து ஒரு ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காகவும் வந்திருக்காரு. அதனுடைய மதிப்பு வந்து 5650 கோடி ரூபாய். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பணம் யாருடையது? இந்த நாடு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தின் பால் இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னாக்கா நம்ம மாநிலத்திலிருந்து வரி தரும், நம்ம அதிகமான வரிகளை செலுத்துகிறோம். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் பேக் நமக்கு என்ன வருது? ஒன்றும் கிடையாது. கல்விக்கான நிதியை ஒதுக்குவது கிடையாது, ஜிஎஸ்டிக்கான நிதியை ஒழுங்காக கொடுப்பது கிடையாது. இன்னும் இந்த வீடு கட்டும் திட்டங்கள் அது இது நிறைய திட்டங்கள் இருக்கு, அதற்கெல்லாம் முழுமையாக பணத்தை வந்து கொடுக்கறது கிடையாது. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் பரபரப்புல இருக்கிறதுனால இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இப்படி நாங்கள் ஒரு திட்டத்தை செய்யறோம். சரி, மதுரையில எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனை கட்டி ஒத்த செங்கலை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு போயிருக்காங்களே, திட்டம் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்களா? அது கூட இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. ஆர்டிஐல கேட்டப்போ கிட்டத்தட்ட 70-75% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. ஆர்டிஐல நியூஸ் போட்டிருக்காங்க. தோழர் கண்ணு தெரியாதா? அவர் கண்ணு தெரியாதா? ஆர்டிஐல சொல்லப்பட்டதனால நான் சொல்றேன். ஆர்டிஐல சொல்லப்பட்டதனால நான் முடிச்சுக்கிறேன். நான் சொல்றேன், ஆர்டிஐ 1000 சொல்லுவாங்க, அது யார் கையில இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், எங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்கள் மதுரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒண்ணு அமேசான் காட்டுல இல்லையே, மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இல்லையே, மதுரை நடுவுல தானே கிடக்கு. யாருக்கும் தெரியலையே, கட்டி முடிச்சா மாதிரி பெட்டெல்லாம் போட்டாங்க, படுக்கைய போட்டாங்க, ஏத்துறாங்க, வைக்கிறாங்க. என்ன கதை? அப்படி இல்லை. முதல்ல நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாஜகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் என்ன கட்டு வேணாலும் கட்டுவாங்க. சாம்பார் சாதத்தையும் பொங்கலையும் சேர்த்து அடிப்பாங்க, பொங்கலையும் ரசத்தையும் சேர்த்தடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் முடியாது. இது தமிழ்நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்ற மண்ணு. சாதியும் மதத்தையும் பார்த்து பிரிச்சு வைக்கிறவனை ஓரமா ஒதுக்கி தடியால அடிச்ச மண்ணு பெரியாருடைய மண்ணு. இந்த மண்ணில் வந்து நீங்க புல்டா அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஃப்ராட் அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது, தில்லுமுள்ள அரசியல் செய்து கொண்டிருக்க முடியாது. தெளிவாக சொல்லுகிறது. நான் இன்னொன்னு தோழர் சொல்லும் போது பேசிட்டு இருந்தாரு, என்னது அண்ணாமலையினால தான் ஸ்டாலினால தூங்க முடியல அப்படின்ட்டு முதல்வர். இன்னைக்கு நல்லா தூங்குறாரா? அப்ப பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன ஒப்புக்கு சாப்பாடு ஏட்ட வச்சிருக்காங்களா? ஏன் நேத்து நடந்த கூட்டத்தில் அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு? பாஜகவுக்கு ஒரு இடைநிலை இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் மேல வந்துட்டா அவனை உடனே அடக்கி ஒடிக்கிறோம். அண்ணாமலை நல்லா கடிச்சே வளர்த்தாரு, இந்த இவ்வளவு பெருமை பாடிட்டு இருந்தாப்லையே, வச்சிருக்கலாமே இன்னும் ஒரு 10 வருஷம். ஆஹா ஓஹோன்னு வளர்ந்துருக்குமே தமிழ்நாட்டுல. சரி, ஓகே. இது லெனின் அவர்களோட இன்னொன்னு, தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள், போதை கலாச்சாரங்கள் பேசிட்டு இருக்காங்க. மணிப்பூரில் இன்றளவும் சென்று பார்த்தாரா? பாஜக ஆளுகிற மாநிலங்கள் மணிப்பூர், பாஜக ஆளுகிற மாநிலங்கள், பாஜக ஆளுகிற மாநிலங்கள் யூபி ஆளுதா இல்லையா? யூபி ஆளுதா இல்லையா? யூபி ஆளுதா இல்லையா? யூபி ஆளுதா இல்லையா? யூபி பாஜக ஆளுதா இல்லையா? யூபில எவ்வளவு பாலியல் சீண்டல், எவ்வளவு பிரச்சனை, உண்ணாவு அந்த பெண்ணை பரப்புறாங்களே. அதிமுக ஆட்சி நடக்கலையா? அதிமுக ஆட்சி நடக்கலையா? அதிமுக ஆட்சி நடக்கலையா? பொள்ளாச்சி சம்பவத்துல பொள்ளாச்சில ஒரு பொண்ணை அவுக்க சொல்லி, நிர்வாணமாக்க சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
7 வயசு குழந்தை 70 வயது கிழவி வரை வந்து ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பொள்ளாச்சி பத்தி பேசுறாங்க. அண்ணன் எடப்பாடி ஆட்சியில அதெல்லாம் தெரியல. நிப்பாட சொல்லுங்க. நான் பேசுறேன். நிப்பாட சொல்லுங்க. நான் பேசும்போது எப்படி சொல்லலாம்? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். நம்மளுடைய நிப்பாட சொல்லுங்க. கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும். அது அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லுங்க. பேசும்போது இன்டர் பண்ண வேண்டாம். அதுக்கான பதிலீடுகள் அவரவர்கள் நேரத்துல பேசலாம். பொள்ளாச்சியுடைய சம்பவம் நான் முடிக்கிறேன். அந்த கேள்விக்கு தான் வரேன். அந்த நீங்க தொடர்பான கேள்விக்கு தான் வரேன். அதாவது இப்ப நடக்க போறது 2026 சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு இங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் பேச வேண்டியதானு கேக்குறாங்க. திஸ் இஸ் தமிழ்நாடு சார். நம்ம தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியா, குறிப்பா சவுத் இந்தியா வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்லயே நிக்காது. அதனுடைய ஐடியாலஜியும் அதனுடைய சித்தாந்தங்களும் ரொம்ப வைடரானது. நம்ம இங்க இருந்து பெருசா பாக்குறோம். நான் என்ன கேட்கிறேன், எந்த மாநிலத்தில் பாலியல் ரீதியான தொந்தரவு கிடையாது? நீங்க ஜிடிபி எடுத்து பாருங்க, நீங்க சென்செக்ஸ் எடுத்து பாருங்க, ஆய்வுகளை எடுத்து பாருங்க. இந்தியாவில் அதிகமாக பாலியல் கொடுமை அனுபவிக்கக்கூடிய மாநிலம் இது. இந்தியாவில் அதிகமாக முதலீடுகளை செய்யக்கூடிய மாநிலம் இது. இந்தியாவில் அதிகமாக வேலையின்மை இருக்கக்கூடிய மாநிலம் இது. வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குன்றதுக்காக குற்ற சம்பவங்களை தோழர் சொல்லும் போது சொன்னாரு, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் மாணவர் சங்கமும் உடனே அந்த ஆன் ஸ்பாட்ல போயிட்டு போராட்டம் நடத்துறாங்க. எஸ், அங்க நிறைய திமுகவை சார்ந்தவர்கள், நான் விமர்சிக்கிறேன், திமுகவுடைய தலையீடு இருந்துச்சுன்னா இருந்துச்சு, இல்லாமலாம் இல்ல. ஏன் அதிமுகவுடைய காலத்துல இல்லையா? வெயிட், அடுத்தது வரேன். எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து வந்தாரு. அவருடைய ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியினுடைய சம்பவம் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு அமைச்சர்கள் பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? மூடிட்டு சாத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? கொந்தளித்தார்கள். அவனை எப்படி காப்பாற்றணும் எல்லா வேலையும் பண்ணாங்க. கடைசியில அந்த பெண்ணினுடைய உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து அவனை அடிச்சு உதச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் நடவடிக்கை பார்த்துச்சு. இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு வரலையே. அதுக்கான சிபிஐ விசாரணை போட்டதே அதிமுக பீரியட்ல தானே சார். எங்க நடந்துச்சு விசாரணை? இப்ப எந்த கட்டத்துல இருக்கு? சரி, அதை விடுங்க. என் அதிமுக ஆட்சியில ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல குடிசைக்குள்ள இருந்த ஒரு பெண்ணை பக்கத்து வீட்டுக்கார ஒரு நபர், ஒரு 35 வயது கொண்ட நபர் கூட்டு போய் பாலியல் சீண்டல் செய்யலையா? கொலை செஞ்சு போல அந்த பிள்ளை செத்து போகலையா? என் காஷ்மீர் பார்க்க வேண்டாமா? ஆசிபான ஒரு பொண்ணு இருந்தாலே பார்க்க வேண்டாமா? உன்னாவை பார்க்க வேண்டாமா? பில்கிஸ் பானுவை பார்க்க வேண்டாமா? மணிப்பூரை பார்க்க வேண்டாமா? உத்தரப்பிரதேச பார்க்க வேண்டாமா? பேசிட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல தூத்துக்குடியில மதுராந்தகத்துல இங்கெல்லாம் ரொம்ப பற்றி எறியும் அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் பிரச்சனை. அதெல்லாம் பார்க்கலாம், அதையும் பேசலாம். நடவடிக்கை எடுக்கணுங்க முதல்வர். எடுப்பாருங்க, எடுப்பாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், எனக்கு இவங்க கிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அதிமுக திமுகவினுடைய அலையன்ஸ் யாரு முதல்ல தலைமை தாங்கிறா? இவர் சொன்ன மாதிரி நான் ஏத்துக்கல. மோடி அவர்கள் தான், மோடியும் அமித்ஷாவும் தான் பப்பேட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் சொல்லுகிறேன், இந்த சமூக நீதி மண்ணில் ஒருபோதும் பாஜகவினால் உள்ள வர முடியாது. பாஜக, திமுக சொல்ற மாதிரி பாஜக இல்ல எதிரி, அண்ணா திமுக தான் எதிரி. அண்ணா திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க சார், அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றாங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் தேவையில்லைங்க, புரியுதுங்களா? இது 52 ஆள் இதுல வந்து சார் சொல்லுங்க சார். சார் அவர் பதில் சொல்லுங்க. வெளில போட்டாங்க. என்னைக்கு எம்ஜிஆர் படமும் அம்மையார் ஜெயலலிதா படமும் வெளில குப்பைக்கு போகுது தெரியல. பதில் சொல்லுங்க சார். சசிகலா யாருக்கு முன்னே தூக்கி குப்பைக்குள்ள போட்டாங்க. சார் கொஞ்ச நேரம் சார் பேச விடுங்க சார். இல்ல, திரும்ப சசிகலா திமுக சும்மா இருப்பாங்க. சார் அவருக்கான நேரம் அரசியல் ஆதாயம் இருக்கும். இல்ல சார், அவர் பேசுறாரு. இன்டர் பண்ண வேண்டாம். இன்னொருத்தர் கருத்து சொல்லும்போது இன்டர் பண்ண வேண்டாம். நான் சொல்றேன், 52 ஆள் 53 ஆண்டு கால கட்சி தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். ஆனால் தமிழகத்தை அதிக முறை ஆண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், புரியுதுங்களா? ஏன்னா வரும் தேர்தல் மக்களை வந்து அது பண்ணுவாங்க. அதாவது நான் தான் சொல்றேன்ல, அவர் வந்து நண்பர் சொன்னார் இல்லையா, மணிப்பூர் அதெல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கடந்த 2011 2020 10 ஆண்டு கால ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எடுத்துக்காங்க. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு நடந்துச்சு, இப்ப எவ்வளவு நடக்குது? ஒரு பொம்பளை பிள்ளைய ஸ்டெர்லைட் ஆலையில நெத்தில குடி பார்த்து சுடுதா, நெத்தில குடி பார்த்து சுடுதா. அது அழகேந்திரமா இல்லையா அவருக்கு? அது அழகேந்திரமா இல்லையா அவருக்கு? அதெல்லாம் கண்டிப்பாக பேசினாரு. பொள்ளாச்சியை பத்தி பேசுறாரு. பொள்ளாச்சிக்கு வந்து சிபிஐ என்கொயரி பட்டதே வந்து அண்ணன் எடப்பாடியார் தான், புரிஞ்சுக்குதா? இன்னைக்கு தமிழ்நாடே பொள்ளாச்சி ஆகி போச்சு. 2.5 வயசு குழந்தைய வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து வன்கொடுமை பண்ணிட்டு கொன்றிருக்கான் கிருஷ்ணகிரியில. அதை கேட்கறது துப்பு கிடையாது. நாமக்கல்ல வந்து 7 வயது சிறுமி, நாமக்கல் குமாரபாளையத்துல அங்க பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு.
ஊத்தங்கரையில வந்து ஒரு 70 வயது மூதாட்டி அவங்க வீட்டுக்காரருக்கு 75 வயசு கொன்னுட்டு 70 வயது மூதாட்டியை வந்து ரேப் பண்ணிருக்காங்க. ஏதோ இவங்க புதுசா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கலையா? இந்தியால எங்கேயும் நடக்கலையா? இந்தியால எங்கேயும் நடக்கலையா? தமிழ்நாட்டுல நடக்கலையா? இவங்க ஆட்சியத்துல நடக்கலையா? எங்க ஆட்சி நடந்தது? அவங்க ஆட்சி ஒரு சமூகம் மாற வேண்டும். கல்வியில இருந்து மாறணும். நிறைய சொப்படிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் லெனின் சார், இந்த விவாதம் ஆக்கப்பூர்வமா இருக்கணுமா வேணாமா? ஒரே நிமிஷம் சார், உங்களோட கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணுமா வேணாமா? அப்ப நேரத்துல நீங்க பேசினாதான் சார் அது போய் சேரும். நேரத்தை எடுத்துக்கிட்டா குற்றநூல் பெண்களுக்கு எதிரான குற்றநூல் பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன கம்பாரிசன். 2011 இருந்து 2020 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை எடுத்துக்காங்க. 5 ஆண்டு எடுக்க சொல்ல 10 ஆண்டுகள் எடுத்துக்காங்க. இந்த 5 ஆண்டுகளுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்குன்னு எடுத்து பாருங்க. நான் வந்து புரியுங்களா, தினந்தோறும் நடக்கல. அதை தானே நாங்க சொல்றோம். கரெக்ட். ஆக்சுவலி குற்றங்களோட எண்ணிக்கையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிமுக ஆட்சி குறைவாக இருந்தது, நல்லா இருந்தது. அதை தான் நான் சொல்றேன். 10 ஆண்டுகளா எடுங்கிறேன். அந்த 5 ஆண்டுகளா என்ன மாதிரி ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது தான் நான் கேட்கிறேன். இங்கதான் இன்னொரு கேள்வி. இந்த பாசிட்டிவ் பாயிண்ட நீங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரும் தடையாக இருக்கிறது நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருப்பது. அப்படிங்க பாஜகவுக்கும் நான் என்ன கேட்கிறேன், பாஜக கூட்டணி எங்களோட இருக்கிறதுக்கும் இந்த தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதாவது ஒரு திறனற்ற ஆட்சி நடக்கிறதுனால தான் இவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுங்கறத ஒத்துக்கிறீங்களா? அதான் சார், புரியுதுங்களா? இந்த இடத்துல பிரதமர் பேசும்போது என்டிஏ ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்றாங்க. என்டிஏ கூட்டணிங்க, கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி. இங்க எப்படி இந்தி கூட்டணி அதே மாதிரி என்டிஏ கூட்டணிங்க, அவ்வளவுதாங்க. என்டிஏ ஆளும் மாநிலங்களில் இதை விட அதிகமாக இருக்குன்னு எடுத்து காட்டுறாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நாங்க இங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல வந்து எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு நாங்க கேட்கிறோம். அதிமுக நாங்க அப்படிதான் கொண்டு போவோம் எங்க பிரச்சாரத்தை. புரியுதுங்களா? தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குல்லங்க. நான் அதுதானே சொல்றேன். இவங்க ஒரு பொள்ளாச்சி எடுத்துட்டு வராங்க. பொள்ளாச்சி இதுல வழக்கிலேயே வந்து சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டு வந்து அன்றைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார். புரியுதுங்களா? இன்னைக்கு இவங்க எத்தனை வழக்கு சிபிஐ போட்டாங்க? ஒரு சில இதெல்லாம் சிபிஐ வழக்கு போட்டா கூட உடனே இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஓடின வரலாறுலாம் உண்டு இல்ல. புரியுதுங்களா? அதனால ஒரு திறனற்ற ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதை மூடி மறைப்பதற்கு தான் இங்க என்டிஏ வராது, பிஜேபி வந்துரும் இவங்க வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. துரை சார், இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு திமுகவோட ஒரு பழமையான ஆயுதம். உங்களோட நீங்க பண்ற நிர்வாக ரீதியிலாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல இது எல்லாத்துலயும் பண்ற விஷயங்களை நீங்க பாஜக வச்சு மடைமாற்றம் செய்றீங்க. அண்ட் வந்து பாஜக சொல்றதுனால இங்க உங்களுக்கான இந்த பழைய ஃபார்முலா எடுபடாது இந்த தேர்தலுக்கு அப்படின்றாங்க. ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன். இப்போ ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும்னா மக்கள் சார்ந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்து. இப்போ ரெண்டும் வேற வேற பார்வை. இப்படிதான் இது ரெண்டும் சேர்ந்ததான் ஒரு அரசாங்கத்தோட செயல்படும். திட்டங்கள் சார்ந்து ஒரு அரசாங்கம் செயல்படுறதுங்கிறது டேஞ்சபிள். நீங்க கண்கூடா பார்க்கலாம். திட்டங்கள் தினந்தோறும் திட்டங்களால் பயனாளிகள் இருப்பாங்க. அந்த திட்டம் புதுவெளிக்கு போயிருக்கும். மக்கள் அந்த திட்டத்தால் பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த திட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ பயனடைஞ்சவங்கள நீங்க வெளிப்படையா பார்த்தாங்க. இன்டான்ஜபிள் ஒன்று இருக்கு தெரியுமா? சட்டம் ஒழுங்கு, ஊழல். இந்த இன்டான்ஜபிளுக்குள்ள தான் பிளே ஆகிட்டு இருக்கு இப்ப பாஜக அதிமுக. எதுல சொல்றேன்? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒன்று இருக்கு. அதை நிர்வகிக்கிறது ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் நிறைய நிர்வகிக்கிற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல கடந்த 10 ஆண்டுகள்ல பெண்கள் அதிகம் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக இல்லாத மாநிலமாக ஒரு 10 மாநிலம் வந்து குறிப்பிடுது. எதுல குறிப்பிடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா. இது எல்லா 10 மாநிலமும் ஆட்சி செய்யறது யாருன்னா சாட்சாத் பாஜக தான்.
ஏன் நான் இதை சொல்ல வரேன்? ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? இருக்கு. அது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டியது. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அது எங்க நடந்தாலும் தவறு தான். பெண்களுக்கு எதிரான குற்றம் எங்க நடந்தாலும் தவறு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நான் முடிக்கிறேன். அதிமுக இல்ல இந்த விஷயம் தான். அதிமுக இரும்பு கரம் எங்க போச்சுன்னு கேக்குறேன். இரும்பு கரம் இருக்கு. இல்லாமல கைது செய்யப்பட்டாங்க, இல்லாமல ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தனி மனித பிரச்சனை, 2 பேருக்கு நடக்கிற தனி மனித பிரச்சனை. ஒரு கிராமத்துல விளாத்திக்குளம்ல ஒரு பெண் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கு கிராமத்துல. அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சரியா? நேற்று இரவு வன்மையா கண்டிக்கணும். குற்றவாளிகள் கைது செய்வதற்கு 5 பேர் கொண்ட தனிப்படை வந்து அமைச்சர். அது யாரா இருந்தாலும் அவர்கள் தேடப்பட்டு அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்படுவாங்க. இதை மறுக்கல, யாரும் இதை பூசி முழுகல, இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுகள். இது எல்லா அரசாங்கத்திலும் இருக்கின்றதுதான் பார்வை. இந்த பார்வையை மட்டும் ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கு எதிராக திருப்புறதுங்கிறது ஒரு நுட்பமான அரசியல் பார்வை. அதை இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் செய்யணும்னு நினைக்குது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு தேசிய பிரச்சனை, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இருக்கு. பெண் விடுதலைன்றது 100 ஆண்டுகளாக போராடி இருக்கு திராவிட இயக்கம். பெண்கள் வெளியில வரணும், பெண்களோட முன்னேற்றம் முக்கியம், பெண்களோட பாதுகாப்பு முக்கியம் போராடுற இயக்கங்கள்ல முதன்மையானது திமுக. ஏன் சொல்றோம்? பெண்களோட முன்னேற்றம், பெண்களோட பாதுகாப்பு, ஒட்டுமொத்த சமுதாயத்தோட வளர்ச்சியில பெண்களோட முன்னேற்றம், பெண்களோட பாதுகாப்பும் சேர்ந்தா ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி. இத்தனை ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம் நாங்க. இதை எளிதா கடந்து போறவங்க இல்லை. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இது எதிராக செயல்படுவோம். இதுக்கு எதிராக யார் குற்றம் புரிஞ்சாங்களோ அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் உச்சபட்ச தண்டனை கொடுத்து. மீண்டும் இப்ப எங்க வரேன் நான்? இந்த பிரச்சனை ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இது கட்டமைக்கப்படுது. ஏன்? தேர்தல் நேரத்தில் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் திமுக மேல பழி சொல்வதற்கு எந்த பாயிண்ட்டும் இல்லை. திட்டம் போய் சேரல, அது ஒரு பாயிண்ட். சரி, திட்டம் இருக்குல்ல, நாங்க வந்து முதல் பத்திரிகையில பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். திட்டங்களால பயனடைந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இங்க திட்டங்களால பயனடைந்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுருவீங்க நீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஊழல், ஒரு ஊழல் அண்ணாமலை ஃபைலா கொண்டு போய் கொடுத்தாருல ஆளுநர்கிட்ட, அவர் தான் வழக்கு போட வச்சு கைது பண்ணிருக்கலாம்ல. எத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க? எத்தனை அமைச்சர்கள்? யார் மேலாம் சார்ஜ் ஷீட் போட்டீங்க? யாரெல்லாம் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டாங்க? இன்டேஞ்சபிள் சொல்றேன். இதுதான் இந்த கண்ணோட்டமே தவறுன்றேன். ஏன்னா இதற்கு பின்னாடி தான் உங்களால் ஒளிஞ்சிக்க முடியும். எதனால ஒளிஞ்சிக்க முடியும்? திட்டம் வரல, அதை சொல்ல முடியாது. நீங்க இன்னைக்கு வரலையும் உங்க பொழப்பு, அரசியல் பொழப்பு எதுல ஓடிட்டு இருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான வன்முறை, இது மட்டும்தான். இது மட்டும், இது தாண்டிட்டு பேச சொல்லுங்க, பேச தெரியாது. இது தாண்டா பாஜக எதிர்ப்பு. உங்க கூட்டணி நாறிட்டு இருக்கு. உங்க கூட்டணியோட தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்களோட பேர் அங்கிருந்து அகற்றப்படுது. உங்க தலைவர்கள் போட்டோ அங்கிருந்து அகற்றப்படுது. என்டிஏ ஆட்சி தான் பிரதமர் மோடி. உங்க கூட்டணியில இருக்கிறவங்க தான் அடிமைகளாக இருக்கிறார்கள், மக்கள் பிரச்சனைகளை கேள்வி எழுப்ப முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? மோடி அவர்கள். என்ன அடிமையில இருக்காங்க? என்ன அடிமைத்தனம்? அடிமைத்தனம்ன்றது நீங்க நாங்கெல்லாம் பாஜக கூட்டணியில வச்சா, ஆட்சி வச்சா, கூட்டணி வச்சா தோத்துருவோம்னு சொன்னாங்க அதிமுக காரங்க. முடிக்கிறேன். ஜெயக்குமார் அண்ணா சொன்னாரு, சொன்னாரு, திண்டுக்கல் சீனிவாசன், நாங்க அதிமுக பாஜக கூட்டணி வச்சா எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்க. ஒரு தொடர் கேள்வி, பட்டியலின மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை திருமாவால தடுக்க முடிஞ்சிருச்சா? இல்ல இல்ல வாய்க்கு கேட்கதான் முடியும். நீங்க ஒரு 200 ஆண்டுகால அரசியல் நீங்க பேசு. ஆஃப் கோர்ஸ் இங்க பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கு. ஒரு இரவுல கடந்து போடக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு இரவுல 200 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கோம். முற்போக்கு இயக்கம் 200 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கோம். இந்த மண்ணில செய்ய முடியுமானா முடியாது. ஏன் முடியாது? எடுத்த நடக்கிற விஷயம் இல்ல. இது அகம் சார்ந்த பிரச்சனை. அம்பேத்கர் சொல்றாரு, இது ஒரு அகமர கொள்கைன்றார். அவன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீ வெளியேற்றவே முடியாது. எந்த கட்சியில வேணா இருக்கலாம். அதிமுக இருக்கா, திமுக இருக்கா, காங்கிரஸ்ல இருக்கா, எல்லா கட்சியிலுமே இருக்கும். பாஜக இருக்கா, இருக்கும். அப்ப ஓவராலா ஒட்டுமொத்தமா பட்டியலின சமுதாயத்தை ஒரு சட்டம் போட்டு தீர்க்க முடியாது. அப்பெல்லாம் தீர்க்க முடியாது. அதுக்கான இயல்பு இல்ல. அதுக்கான இயல்பு இந்த மாநிலத்தில் இல்ல. படிக்காதவங்க படிக்க வைக்கிறதுக்கு முன்னேற்றி இருக்கும். சுய சிந்தனைகளுக்கு ஆட்படுத்தி இருக்கும். இதுதான் ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி. படிக்க முடியாத, நீ படிக்க முடியாது, சமஸ்கிருதம் கத்துட்டா நீ கல்வி கத்துக்கிட முடியும். நிறைய மாத்திருக்கும். எல்லாருக்கும் கல்வியை புதுவுடைமை ஆக்கிருக்கும். எல்லாருக்கும் சிந்திக்க வைக்கிறோம். எல்லாரையும் சிந்தனைக்கு தூண்டப்பட்ட அந்த நிலைதான் முதல்கட்ட வளர்ச்சி. அந்த முதல்கட்ட வளர்ச்சியில இருந்தா ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி மாறுபடும். நீங்க எல்லாத்தையும் எடுத்த உடனே ஒரு சட்டம் ஏற்றலாம். சட்டத்தை ஏற்றி பட்டியலின மக்களை பாதுகாத்துற வேண்டியது. சட்டத்தை பட்டியலின மக்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தான் முக்கியம். அவர்களும் இந்த மண்ணோட பிரதிநிதிகள். இடைநிலை சாதி இந்து இந்த மண்ணோட பிரதிநிதிகள். இவர்கள் இந்த மனநிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் கல்விதான் பிரதானம், வளர்ச்சி தான் பிரதானம். அதை நோக்கி தான் ஒரு அரசு செல்லும். அதை விட்டுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா உங்கள்கிட்ட கிளியரா சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் இருக்கான்னு கிடையாது. இப்ப இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் இருக்கா? நான் சொல்றேன், என்சிஆர்பி டேட்டால இந்த தமிழ்நாடுன்ற பேரே கிடையாது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்றிய அரசாங்கம் நிர்வகிக்கிற என்சிஆர்பி டேட்டால தமிழ்நாடோட பேர் இல்ல. 125 நகரங்கள் பெண்கள் பாதுகாப்பா வாழ்றதுக்கு தகுதியான நகரங்கள் 125 நகரங்களை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதுல 12 நகரங்கள் தமிழ்நாட்டோட.
பெண்களுக்கான வன்முறை இருக்கா? இருக்கு. இரும்பு கரம் கொண்டு நசுக்கணும், ஒடுக்கணும். அது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அதை என்கரேஜ் பண்ணுதுன்ற பார்வை என்ன பார்வை? அந்த பார்வை தவறு. அந்த பார்வை இந்த மண்ணுக்கு எதிரானது, எங்கள் கொள்கைக்கு எதிரானது, எங்கள் கூட்டணி சார்ந்த சமத்துவத்துக்கு எதிரானது. ஏன் நான் சொல்றேன், நீங்க வெறுமனே நீங்க வந்து பாஜக உங்களை முழுதா உள்வாங்கிடுச்சு. நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா இங்க செயல்பட தவறீங்க. உங்களுக்கு எதிராக அண்ணாமலை வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலை சிறப்பா செயல்படுறாரு. ஒரு கூட்டணிக்கான பார்வை, அது ஒரு கூட்டணிக்கான பார்வையா? ஆக்கப்பூர்வம் எதிர்க்கட்சியா 35 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி நாங்க தான் தமிழ்நாட்டில் மார்க்கெட்டுக்கிறீங்களா? எங்க போறீங்க இப்ப? நீங்க எங்க போனீங்க? ஓகே, நம்ம அடுத்த நகர்ல நினைக்கிறேன் சார். நான் உங்களுக்கு வரேன் சார். அதிமுக நோக்கி இப்போ ஒரு கேள்வி எழுப்பு. அதாவது நண்பர் பேசினாரு, இப்ப காங்கிரஸ் உடன்பாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி முதல் நாள் வரைக்கும் மாணிக்கம் தாகூர் இவங்கெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க? நாங்களும் திருப்பி அடிப்போம் பேசினாங்களா இல்லையா? இப்ப வந்து ஓடிட்டாங்களா? இருங்க, நீங்க அண்ணாமலையை பத்தி பேசுறீங்களா? நாங்க சொல்றோங்க திருப்பி அடிப்போம். மாணிக்கம் தாகூர் என்ன சொன்னாரு? உங்க மந்திரி ராஜகண்ணப்பன் என்ன சொன்னாரு? என்ன எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இவர் தளபதி என்ன சொன்னாரு? அப்ப உங்கள வந்து நீங்க வந்து என்ன வேணாலும் பேசிருக்கீங்க, மறுபடியும் சேர்ந்துக்கிட்டா உங்களுக்கு வந்து நல்ல கூட்டணி ஆயிடுமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? கடைசியில் வந்து காங்கிரஸ் எவ்வளவு தூரம் தொங்குனீங்க நீங்க வந்து. சார் என்ன இருந்தாலும் அவங்க கொள்கை கூட்டணி, என்ன கொள்கை கூட்டணி, என்ன கொள்கை முரண்பாடு விசாரணைக்கு மிதிச்சாங்க. அங்க பேருக்கு கொள்கை கூட்டணி, என்ன கொள்கை கூட்டணி? திராவிடத்திற்கு கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாது. திராவிடமும் ஆரியமும் வேறு வேறு. ஆனா நீங்க அப்படிப்பட்ட முரண்பாடு கொண்டவங்க என்ன கொள்கையோட அந்த கூட்டணியில் இருக்கவங்க மொத்தமா இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இந்த நேத்து கூட ஒருத்தர் தொகுதி உடன்பாடு போட்டு போயிருந்திருக்காரு. 3 தொகுதி அங்கல்கான், 1 எனக்கான். இதெல்லாம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு கூட்டணி தான் இருக்கு. என்ன புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட கூட்டணி தான் அங்க இருக்கு. அதாவது தலைவர்கள் வேணுமாலும் அங்க இருக்கலாம், கீழ்மட்ட தொண்டர்கள், ஒவ்வொரு கட்சியில தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தேர்தலும் போது முழு மனதோடு வேலை செய்வாங்களாங்கிறத பார்க்கணும். புரியுங்களா? இது வந்து இந்த 5 ஆண்டுகள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு, என்ன எவ்வளவு விஷயங்கள், வேங்கவேல் முதற்கொண்டு எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி தொழிலாளர் போராட்டம், தொழிலாளர் வர்க்கம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சாம்சங் போராட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் லீடர்கள் அங்க இருக்கலாம், விசிகா லீடர்ஸ் அங்க இருக்கலாம். தொண்டர்களோட மனநிலை என்னன்னு முதல் இங்க பார்க்கணும். புரியுதுங்களா? 5 வருஷத்துல எதுவுமே பண்ணாம இன்னைக்கு கூட்டணி போட்டு இது பண்ணிட்டா தொண்டர்கள் வந்து இது பண்ணிடுவாங்களா? பாலாறு தேனார் ஓடிடுமா? இல்ல பாலாறு தேனார் ஓட்டுனீங்களா அந்த நாட்டில்? புரியுதுங்களா? ஆடு நினைதுன்னு ஓட ஆளுதான் அந்த மாதிரி இருக்குது. ஆமா, நாங்க மோசமா இருக்கு. நாங்க பாஜக கூட்டணி போனா நீங்க இந்த ஓட இருக்குது. காங்கிரஸ பத்தி பேசுறதுக்கு, அதுவும் இந்தியா அலைன்ஸ பத்தி பேசுறதுக்கு என்டிஏ கூட்டணிக்குலாம் அருகதை இருக்குதா? முதல்ல ஒரே நிமிஷம், நீங்க அந்த பாயிண்ட்ல வரலாம். ஒரே நிமிஷம், உங்க கட்சிக்குள்ள 1008 பூசல் இருக்குது. அந்த பக்கம் மெயின் ரோட் ஜெயக்குமார் சார் ஒரே நிமிஷம், லெனின் சார் ஒரே நிமிஷம் பாருங்க. லெனின் சார் ஒரு நிமிஷம், அப்புறம் அடுத்ததுக்கு வாங்க. லெனின் சார் சொந்த முதல்வர் இருக்கிறார். லெனின் சார் ஒரே நிமிஷம், உங்களுக்கு வரேன் நானு. செந்தில் சார் உங்களோட பாயிண்ட் நீங்க முன்னாடி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் தெளிவா என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த ஆட்சியில எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியாக ஒவ்வொரு இந்த தமிழ்நாட்டினுடைய குடிமகனுக்கும் பல ஆயிரம் ரூபாய் கடனாக கடன் சுமையை வைத்ததுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய இந்த சாதனை. உண்மையிலேயே எங்களெல்லாம் கடன்காரன் ஆக்கியிருக்காங்க. ஒன்று, நீட் வந்து நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து இருக்கும்னு சொன்ன இந்த திமுகவுடைய துணை முதல்வருக்கு இன்றைக்கு 5 ஆண்டு காலம் கையெழுத்து போடுவதற்கு பேனா கிடைக்கலையா? சரி, நீட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களை விட அதிமுகவுக்கு தான் தகுதி இருக்கு, உரிமை இருக்குங்கிறதுக்கான சில விஷயத்தை நான் சொல்றேன். நீட்டுன்னு சொல்லி நாங்கள் மருத்துவ மாணவர்கள், ஏழை எளியவர்களை நாங்கள் படிக்க வைக்கணும்னு சொல்லி பேசுற நீங்க, ஆனா அதிமுக என்ன பண்ணுச்சு? எடப்பாடியார் என்ன பண்ணாரு? 7.5% அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதன் மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், அவர்கள் இன்னைக்கு மருத்துவராக இருக்கக்கூடிய கனவை நினைவாக்கியது எடப்பாடியார். ஆனால் அந்த கனவிலே நீட்டு எதிர்ப்பு என்று சொல்லி அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டது திமுக உதயநிதி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட அசைச்சு வைக்கலங்க. இந்த நீட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? கையெழுத்து போட முடியுமா? அதிகாரம் இருக்கா? ஆனால் ஆனால் நான் சொல்றேன், அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நான் சொல்றேன். திமுக குறிக்கிறாரு. அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில 7.5% 10% ஆக்கி அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் மருத்துவ கனவு நினைவாக்கும் சொன்னாங்களே, 10% ஆக்கிறதுக்கு முடிச்சுதா? ஆக்குறியா? திமுக
முடியல. ஏன்னா நீங்க மருத்துவ மாணவர்களாக ஏழைகளை ஆக்க விட மாட்டீங்க. நீங்க சரியில்லை சார். நீங்க குறுக்கிட்டா நல்லதல்ல சார். நீங்க சமூக ஆர்வலர் சார், குறுக்க ஆர்வலர் சார். நீங்க குறுக்க பேசுறீங்க. நீங்க சரியில்லைன்றதுனால பிரச்சனையா? நான் சொல்ற ஒரு பாயிண்ட்ல நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு வர சார், நீங்க பதில் சொல்லலாம். நீங்க பதில் சொல்லலாம். ஏன் இவங்க நீட் எதிர்க்கிறானா? ஆற்காடு வீராசாமி தெளிவா சொன்னாரு, மருத்துவ கல்லூரி நடத்தக்கூடியவர்களிடத்துல நாங்கள் வந்து தேர்தலுக்காக நிதி வாங்குவோம். அப்படி நிதி வாங்குறதுக்கு அவங்க எல்லாம் வந்து அதை பணமாக்குனாங்க. இவங்க கார்ப்பரேட் புத்தகை கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நீட் வந்ததுனால அவர்கள் பணமாக்க முடியல. அதனால திமுக நீட்டை எதிர்க்குது. அதாவது தமிழ்நாட்டை பாஜக இல்ல சார் சொல்லலாம். நான் இந்த கேள்விகளையும் வச்சிடறேன். தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்குது அப்படிங்கறத விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன் சொல்றேன்னா, காங்கிரஸ் ஆண்டுச்சு, கம்யூனிஸ்ட் கூட்டணியில 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க சார். 2004 2009. அப்ப என்ன நொட்டிங்க? எய்ம்ஸ் ஏன் கொண்டு வரல தமிழ்நாட்டுக்கு? ஒரே ஒரு எய்ம்ஸ் இருக்குது, கொண்டு வந்துட்டோன்றீங்க. கேக்குறீங்களா? பிஜேபி கேக்குறீங்களா? அதிமுக கேக்குறீங்களா? அப்ப திமுக 10 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்துச்சுங்க. அப்ப என்ன கிழிச்சிங்க? ஏன் எய்ம்ஸ் கொண்டு வரல? அப்ப காங்கிரஸ் ஏன் கேள்வி கேட்கல? நீங்க கொண்டு வந்திருக்குமா வேண்டாமா? அப்ப தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொண்டு வருவன்னு வாயை திறந்து பேசாத திமுக, காங்கிரஸ், பிஜேபி கேட்கறது வக்கில்ல. எப்படி கேட்கலாம்? ஆனால் எய்ம்ஸ் இன்னைக்கு இங்க இதே விருதுநகர் மாவட்டத்தில் கொண்டு வந்து அந்த எய்ம்ஸினுடைய அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக இன்றைக்கு வெவ்வேறு கல்லூரிகளிலே மருத்துவக் கல்லூரிகளில் இன்றைக்கு மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மருத்துவக் கல்லூரி 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது பாஜக அதிமுக கூட்டணி அரசாங்கம். என்ன கிழிச்சிங்க நீங்க? திமுக காங்கிரஸோட இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? அப்ப நீங்க தான் நாடகம் ஆடுறீங்க. இன்றைக்கு பாஜக அதிமுக அரசு உண்மையிலே சொல்ல போனா ஆட்சியிலே 4 ஆண்டு காலம் ஆட்சியிலே உண்மையிலே சொல்ல போனா அதிமுக நிறைய செய்திருக்கின்றது, பாஜக நிறைய தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கின்றது. இவர் நிறைய விஷயம் சொன்னாரு, இது வந்து பெரியார் மண்ணு. நான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், செம்மண்ணு, களிமண்ணு, வண்டல் மண்ணெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பெரியார் மண் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுது மண்ணு. அந்த மண்ணை எடுத்து போய் நான் கொடுக்க சொல்லுவேன். அப்ப இவங்க காசு தர மாட்டாங்க, தமிழ்நாடு அரசு காசு தரும். பெரியார் மண்ணு, இது ராமானுஜர் மண்ணு, ஆழ்வார்கள் மண்ணு, நாயன்மார்கள் மண்ணு, ரிஷிகள் மண்ணு, முனிவர்கள் மண்ணு, தமிழனுடைய மண்ணு, இது ஈவர மண்ணு கிடையாது. அர்ஜுன் சம்பத் மண்ணு, ஓங்கார் பாலாஜி ஊட்டு மண்ணு, ஈவர மண்ணு கிடையாது இது. சரி, அப்படி சார் ஒரே நிமிஷம், அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாமா? பெரியார் மண் அப்படிங்கிறதுனாலதான் கேள்வி முடிச்சாரு. அப்ப பெரியார் மண் அப்படிங்கிறதுனால அப்ப பாஜக ஆட்சிக்கு வர முடியல, தமிழர் மண்ணுன்றதுனால பாஜக ஆட்சிக்கு வர முடியாம இருக்கா? பெரியாரை இழிவுபடுத்திய திமுகவை விட வேற எந்த கட்சியும் இல்லை இந்த தமிழ்நாட்டுல. ஆதாரத்தை சொல்ல முடியும். அண்ணாதுரை அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஈவரா குறித்து பேசிய வரலாற்றை இன்றைக்கு இருக்கவர்களும் பேச மாட்டாங்க. சீமானை விட 10 மடங்கு ஈவராவுக்கு எதிராக இருந்தவர்கள் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர் ஈவரா. சும்மா நீங்க வந்து ஏதோ ஈவரா இன்னைக்கு தூக்கி வச்சுட்டு போட்டோ காமிச்சிட்டு படம் போடுறீங்க. தொடர்ந்து லெனின் சார் உங்களோட வளர்ச்சினா என்ன? இப்போ இவங்க பேசுறாங்கல்ல, இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்டென்ட்டா போகுது. நரேந்திர மோடிக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் போர்ல வாட் தே ஆர் டிமாண்டிங், என்ன அவங்க வந்து டிமாண்ட் வச்சு எதுல இருந்து பிரச்சாரம் நடக்குது? வளர்ச்சி இருக்கா அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுல பல திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், பல திட்டங்களை திமுக அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருது. இந்த பக்கம் ஒரு பக்கம். பட் வாட் நார்த் இந்தியாவில் என்ன நடக்குது? இங்க ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி நீதிமன்றத்தில் யாரும் தேர்தலின் போது எந்த அரசியல் கட்சிகளும் இலவசங்களை அறிவிக்காதீர்கள் என்று நீதிமன்றம் ஒரு பக்கம் சொல்லுது. அதே தான் பிஜேபியும் சொல்லுச்சு. பீகார் எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க? 10,000 ஓவா கொடுத்தாங்களா வட மாநிலத்தில்? இங்க என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு, உண்மையா பொய்யான்னு வேற தெரியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருடைய அக்கௌண்ட்டிலும் 10,000 ஓவாயை வந்து உடனே போட்டு விடுவோம் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு ஒரு பத்திரிகையை சேர்ந்த நபர். என்னங்க நீங்க எப்படி ஆட்சி செய்வீங்கன்னா, திமுக வந்து இடம்லாம் ஏற்றி விட்டாங்க, ரொம்ப அதிகமான கடன் தமிழ்நாட்டுக்கு சுமை வந்துருச்சு, ஒவ்வொரு மக்கள் தலையிலும் இவ்வளோ கோடி ரூபாய் கடன். எடப்பாடி பழனிசாமி கிட்ட மீண்டும் கேட்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வந்து வரியை உயர்த்தி நாங்கள் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல எல்லாம் பண்ணுவோம். மீண்டும் வரியை உயர்த்துவது. 2014 நரேந்திர மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது பெட்ரோலினுடைய விலை 72 ரூபாய். இன்னைக்கு பெட்ரோலினுடைய விலை வந்து எவ்வளவு? 10 வருஷத்துல 100 ரூபாயை எட்டிருச்சு. கேஸ் சிலிண்டர் விலை ஐயோ அம்மா ஏறிடுச்சு, வானத்துக்கு போயிருச்சு, பூமிக்கு அங்க பரலோகம்லாம் போயிருச்சுன்னு சொல்லி யாரு ஸ்மிருதி இரானியும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சாங்க, சிலிண்டரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆத்தாடி அம்மாடின்னுக்கிட்டு. இன்னைக்கு சிலிண்டருடைய விலை எவ்வளவு? அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது வெறும் 410 ரூபாய். காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து பாஜகவுக்கு ஆட்சி போகும்போது 410 ரூபாய். இன்னைக்கு கேஸ் சிலிண்டருடைய விலை எவ்வளவு?
கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நெருங்க போகுது. 900 ரூபீஸ்க்கு மேல இன்னைக்கு 65 ரூபாய் கூடி இன்னைக்கு 65 ரூபாய். இந்த பாருங்க பேசிருக்கு நேரத்துல 25 ரூபாய் ஏத்திட்டாங்க. களவாணி பேளுங்க 65 ரூபாய் ஏத்திட்டாங்க. என்னது வேற என்ன சொல்றது? இதெல்லாம் ஒரு நாகரிகமான வார்த்தையா? களவாணின்ற வார்த்தை அடுத்து வர தவறெல்லாம் சொல்ல முடியாது. களவாணி திமுக, களவாணி காங்கிரஸ், களவாணி கம்யூனிஸ்ட், களவாணி திமுக. சாவர்கர் வம்சத்தில் வந்தவன் அல்ல, சாவர்கரின் வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல, சாவர்கரின் வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல, கோல்வார்கருடைய வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல, பெரியாரையும் மாவீரன் பகத்சிங்கையும் நாங்கள் பெரியார் வழியில் வந்தவர்கள். வெளிப்படையா பேசிடுவோம். மாவீரன் பகத்சிங்கினுடைய வழியில வந்தவங்க. இந்த பகுதியில உங்க கருத்தை நிறைவு பண்ணுங்க. இன்னைக்கு 2014 டாலர்னுடைய மதிப்பு வந்து 58 ஏதோ சில்லறதா இருந்துச்சு. 58 ரூபாய் பிளஸ் சில்லற. இன்னைக்கு டாலர்னுடைய மதிப்பு இந்தியன் கரன்சிக்கு கிட்டத்தட்ட 92.24 பைசாக்கு வந்து போயிடுச்சு. வேர் இஸ் தி டெவலப்மெண்ட்? இன்னொன்னு நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். நான் ஒண்ணு தாங்க கேட்கணும், சொந்த கட்சியில் 1008 பஞ்சாயத்து இருக்குது. பிஜேபி ஆளுதா, இல்லை பிஜேபி வந்து அலைன்ஸை வந்து தலைமை தாங்கி கொண்டு போதா, இல்லை ஏடிஎம்கே தலைமை தாங்கி கொண்டு போதா? நான் கேட்குறேன், காங்கிரஸ்ல இந்தியா கூட்டணியில மத்தியில காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாட் எவர் என்ன வேணா பேசிக்கிட்டோம். மேல் கமிட்டி எடுக்கக்கூடிய, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி எடுக்கக்கூடிய முடிவு எங்களுடைய முடிவுன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா மாணிக்கம் தாக்கூர் சொல்லிட்டாரு, ஜோதிமணி சொல்லிட்டாங்க, செல்வ பிறந்தையா அதை ஏத்துக்கிட்டாரு. கிரீஷோட இந்தியா கூட்டணி தலைவரா ஸ்டாலின் அது வருங்க. லெட் ஹிம். நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆனா ஆகிட்டு போட்டோம், அது அவங்க பஞ்சாயத்து. எம்பாரசிங் லீடருங்க. நீங்க அவர் எப்படி சொல்றது, இஸ் அன் அம்பாசிடர் ஃபார் இந்தியா, ரைட்? அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க. அலைன்ஸ் இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே தானே காங்கிரஸ் பார்ட்டியினுடைய லீடர். பட் யாரை செலிப்ரேட் பண்றாங்க? பப்ளிக் யாரை செலிப்ரேட் பண்ணுது? ராகுல் காந்தி. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுல, கேரளாவுல, இதுல அவங்க குடும்பங்க. கேளுங்க குடும்பம் தியாகம் பண்ணா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களா அதுக்கு வந்து அவருமே தான் தியாகம் பண்ணிருக்காரு. உங்களால வேற என்ன பண்றது? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். கிரீஷ் சோடகர் அமைதி ஆயிட்டாரா? எல்லாருமே சைலண்ட் ஆயிடுச்சா? அலைன்ஸ் ஓகே ஆயிடுச்சுல? இப்போ வரைக்கும் திமுக கூட இருக்கக்கூடிய 5 பார்ட்டிஸ் கிட்ட பேசி செட்டில்மெண்ட் முடிச்சிட்டாங்க. அதாவது என்ன, இந்த சீட் ரைட் ஓகே சீட் செட்டில்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. எங்க பாஜகவும் அதிமுகவும் உத்தமர்கள் போல பேசிட்டு இருக்காங்க. கட்டு கட்டா படம் இருக்கிறது தெரியும். சும்மா இருங்க, கேளுங்க. எங்க பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அங்க முடிஞ்சு போச்சு. இவர்கள் அந்த அலைன்ஸை பத்தி பேசுறதுக்கு ஒரு அருகதையும் கிடையாது, எதுவுமே கிடையவே கிடையாது. நான் இன்னொன்னு கூடுதலா சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எலெக்ஷன் கிரைசிஸ்ல பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கான்ட் வின். பிகாஸ் டிஎம்கேக்கு நல்லாவே தெரியும் எப்படி மக்களை அதிமுகவுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் களமிறக்குவதும் மக்களுக்கு தெரியும். மக்கள் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறான். இங்க சாதியும் மதமும் பின்னி பிணைந்தது கிடையாது. சாதி வேற மதம் வேற என்று பகுத்தாய்வு செய்து பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறது. அதுதான் மதுரையில நடக்குது. பல கோயில் திருவிழாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் பண்டிகையில இந்துக்கள் போகிறதும், ஏன் இன்னும் சொல்ல போனா இங்க ட்ரிப்ளிகேன்ல நோன்பு வச்சிட்டு இருக்கிறாங்க. நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது பிரியாணி பார்த்தா அவங்களுக்கு இதாக டெம்ட் ஆகும் அப்படின்றதுக்காக ஸ்க்ரீனை மறைச்சிக்கிறாங்க இந்து மக்கள். அந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோட மனிதநேயத்தோட இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்கே இவங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசிஸ் எல்லாம் சூட்டபிள் ஆகாது. அது நிச்சயமாக வீழ்ச்சியை நழுவும். இப்பவும் சொல்லுகிறேன், இந்தியா கூட்டணி, அதுவும் திமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் தலை தூக்க முடியாது, அழிஞ்சு போகும். இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி பெரியாரினுடைய படம் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கியதோ, எம்ஜிஆரினுடைய படமும் ஜெயலலிதாவுடைய படம், ஏன் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி படத்தை இறக்கிட்டு அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா படத்தை கூட மாட்டி வைப்பாங்க கொள்கை தலைவர்களாக. நம்ம இப்போ பேசியிருக்கோம். நம்ம ஃபைனல் ஒரு நிறைவு கருத்தாக ஒரு குறைவான நேரங்களில் உங்களோட நிறைவு கருத்தை பதிவு பண்ணலாம். தற்போதைய விஷயத்தில் இந்த சித்தாந்த ரீதியிலான தற்போதைய அரசியல் களத்தில் சித்தாந்த ரீதியிலான மோதல் அப்படிங்கிறத தமிழ்நாடு எப்படி பார்க்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் ஒரே ஒரு பதில் மட்டும். கடன் வந்து தமிழ்நாட்டோட கடன் வந்து 5 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இந்தியாவோட கடன் எவ்வளவு தெரியுமா? 200 லட்சம் கோடி. இந்த ஆண்டுக்கு 16வது நிதிக்குழுக்கு அவங்க வாங்க போற கடன் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறது 19 லட்சம் கோடி. இது எதுக்கு சொல்றேன்னா, கடன் சார்ந்து ஒரு அரசாங்கம் இயங்காது. கடன்ங்கிறது வளர்ச்சி திட்டங்கள் மட்டுமே. ஒரு அரசாங்கம் ப்ராஃபிட் லாஸ் பண்ற ஒரு இயக்கம் கிடையாது. அது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி கிடையாது.
அரசாங்கம் மக்களுக்கானது. மக்கள் நலத்திட்டங்களை, மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை தன் தலையில் போட்டுக்கொண்டு அரசாங்கம் செயல்படுமே. அதுதான் முதல் பார்வை. நீட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு அடுத்து முடிச்சார். நீட்டுக்கு வந்து பழனிசாமி அண்ணன் வந்து 7.5 விழுக்காடு இடம் கொடுத்தாரு, இடஒதுக்கீடு கொடுத்தாரு. நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, முதல்ல ஒரு மாநில அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு ஒப்புதல், ஆளுநர் மீண்டும் அனுப்புறாரு, மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்புறோம். ஆளுநர் அந்த தீர்மானத்தை ஒன்று அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா ஜனாதிபதிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் அவர்கள் கொடுத்த 10 தீர்மானங்களை நிறைவேற்றோன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதுதான் இந்த அப்டேட் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நீட் வேணான்றதான் எங்களோட கருத்து. நீட் தேர்வால் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பின்தங்கிய மக்கள் மருத்துவக் கல்வி படிக்க முடியாத சூழல் ஏற்படுன்றது தான் எங்களோட மீண்டும் நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து. இப்போ வந்து என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் எத்தனை முறை வேணால் பயணம் செய்யுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எத்தனை முறை வேணால் பயணம் செய்யுங்க. 3 முறை வந்திருக்கீங்க, மீண்டும் மீண்டும் வரணுன்றாரு எங்களோட முதலமைச்சர். நீங்கள் எத்தனை முறை உள்ள வரீங்களோ அத்தனை முறை எங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி கூடும் அப்படின்றாரு. ஏன்னா நீங்கள் வரும்பொழுது தான் நீங்கள் தமிழ்நாட்டை தேர்தலுக்காக மட்டும் பார்க்குறீங்கன்ற பார்வை மக்களுக்கு தோணும். மக்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா மோடிஜி பிரதமருக்கு வந்து நமக்கு வந்து விஸ்வகுரு தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டை சீன்றாரு, தேர்தலுக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு, தமிழன்ற தன்னை அடையாளப்படுத்திக்கிறாருன்ற பார்வை நீங்கள் வரும்பொழுது தான் இன்னும் அதிகமாகும். அதனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் வரணும். எத்தனை முறை வந்தாலும் உங்களோட வெட்டுக்கதைகள், நீங்கள் முதல் பார்வை நீங்கள் உங்கள் சார்ந்திருக்கிற கூட்டணிக்கு கொஞ்சம் நியாயமாக இருக்கும். அவர்களை கபலீகரம் செய்து அவர்களை உள்வாங்கி நீங்கள் ஒரு அரசியல் இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று பீகாரை போல நினைத்தீங்கன்னா அது இங்கே நடக்காது. பீகாரை போல நினைத்தீங்கன்னா நடக்காது. இந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி மலரும். எத்தனை சக்திகள் வந்து இந்துத்துவ சக்திகள், பிரிவினைவாத சக்திகள் எத்தனை வந்தாலும் நாங்கள் அவர்கள் சதியை முறியடித்து மீண்டும் ஆட்சி அமைப்போம். ஆனந்த் சார், உங்களுடைய நிறைவு கருத்துங்க சார். இப்போ இதில் அதிமுக டைலூட் ஆகுதுன்ற ஒரு பார்வை. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வந்து 190 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே வந்து தேர்தல் பரப்புரையை முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து சென்ற எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் மக்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். புரியுதுங்களா? விவசாய கடன் 2 தடவை தள்ளுபடி பண்ணோம். புரியுங்களா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து நாங்கள் தான் வந்து பெரும் முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நடந்தாய்வாளி காவேரி திட்டம் நாங்கள் போட்டோம், இவங்க கிடப்பில் போட்டாங்க. அதே மாதிரி காவேரி குண்டலார் அந்த திட்டத்தையும் இவங்க கிடப்பில் போட்டாங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் சொன்ன மாதிரி 7.5% உள்ஒதுக்கீடு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து நீட் தேர்வில் கொண்டு வந்தோம். இந்தியாவில் வேறு எந்த முதல்வருமே பண்ணலை. இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் செஞ்ச திட்டங்களை சொல்லி தான் கேட்குறோம். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான திட்டங்களை கொடுப்போம்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதுவுமே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் என்டிஏ வந்துடும், பாஜக வந்துடும் சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்களே தவிர, இவங்க அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, அது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கல. புரியுதுங்களா? அதே மாதிரி இலவச பேருந்து பயணம்னு சொல்லிட்டு அவங்க மந்திரிகளை கேவலமாக நடத்தியதை தான் பெண்களை நடத்தியதை பார்த்தோம். புரியுங்களா? எண்ணற்ற ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது, எண்ணற்ற கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான இது நடந்திருக்கு. அதனால் மக்கள் மத்தியில் நாங்கள் அதை கொண்டு போகிறோம். எங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் செஞ்சதை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அடுத்து வந்தால் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி இவர்கள் செய்தது எதுவுமே கிடையாது. ஒரு சில திட்டங்களை தவிர எதுவுமே கிடையாது. 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து வந்தாங்க. 10-13% தான் நிறைவேற்றினாங்க. புரியுதுங்களா? நீட்டு தேர்வு ரகசியங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு போன தேர்தலில் துணை முதல்வர் வந்தார். இப்போ துணை முதல்வர் அந்த நீட்டு தேர்வு ரகசியம் என்னன்னு கேட்க போகிறாங்க. என்ன? அதே மாதிரி எய்ம்ஸ் வந்து நண்பர்கள் சொன்னாங்க, வேணுமா மதுரைக்கு வாங்க நம்ம போகலாம். அங்கே இன்னைக்கு எவ்வளோ தூரம் கட்டுமான பணிகள் வந்து எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். புரியுதுங்களா? சும்மா வந்து இது பண்ணக்கூடாது. எவ்வளோ தூரம் கட்டுமான பணிகள் ஏன்னா அந்த எய்ம்ஸ் வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஒரு திட்டமாக அது வந்து பெரிய எய்ம்ஸ் இருக்கிறதுலே பெரிய எய்ம்ஸாக வந்து கொண்டு வர போகிறாங்க. புரியுங்களா? அதில் வந்து கிட்டத்தட்ட 50-60% வந்து கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கு. ஏன்னா ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்றுமே நடக்காமலாம் இல்லை. அந்த இது கூட சீக்கிரம் நடக்கிறதுக்கு இவங்க வந்து அங்கே மரம் வெட்டுறதுக்கு அதுக்கு வந்து மாநில அரசாங்கம் தான் இடையூறாக இருந்ததுன்னு தான் உண்மை. நிறைவு கருத்தா யாருக்கு கிராஸ் பண்ணக்கூடாதா? தமிழ்நாட்டில் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் நரேந்திர மோடி கையாளக்கூடிய அரசியல் டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அரசு எந்திரங்களை கைக்குள் வைத்து கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளை மிரட்டுவது. உதாரணத்துக்கு இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ். அப்படிதான் அதிமுக போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கோழி கூடைக்குள்ள இருக்கிற இந்த குஞ்சுகள் போல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை சொல்றாங்க, அதிமுகவும் மாட்டிருக்காங்க. அவங்க தான் அதிகம். அதனால தானே புரியல இருக்கிறாங்க. வாட் எவர் செந்தில் பாலாஜி உள்ள தூக்கி போட்டாலும், யாரை உள்ள தூக்கி போட்டாலும் திமுக மீண்டும் ஸ்டெபனா ஈஞ்சி நின்றது. 1000 முறை விழுந்தாலும் திருப்பி நிமிந்து போனாங்க. டரக் அப்படின்னு நிமிந்துப்போம், புரிஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு தானே திமுக வந்து நிக்குது.
இப்போ விஜயவும் அப்படியே பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு படம் வரப்போது எனக்கு ஜனநாயக படம், அதுல பாருங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ சினிமாவுடைய துறையில அது என்ன சென்சார் போர்டா, அதுல இருக்கிறவங்க அது இதுன்னு சொல்லி விஜய் எங்கேயும் அங்கேயும் அலக்கடிச்சு எப்படியாச்சும் அதிமுக கூட்டணியில் 40 சீட்டுக்குள்ள வந்து அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இவங்களுடைய துரதிருஷ்டம் ஓபிஎஸ் தாய் கழகத்துக்கே வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா எஃப்சின்ஸ் ஃபைல்ஸ்ல நரேந்திர மோடியினுடைய பெயர் இடம் பெற்றது. உலக நாடுகள் சந்தி சிரிச்சிட்டு இருக்குது, காரி காரி துப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா முதுகெலும்பு இல்லாத ஒரு நபராக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களே. என்ன பண்றாங்க, நீ போர் சூழல் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஈரான் போயிட்டு வர அங்க பிரச்சனை ஆயிடுது. இந்தியாவுக்கு வந்தா இந்தியாவில் அடுத்த சிலிண்டர் விலை புசுக்குன்னு 65 ரூபாய் ஏற்றிடுறாங்க. அந்த பக்கம் போனா அப்படி, இந்த பக்கம் போனா இப்படி. மோடி எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் கலவரம் தான் நடக்கிறது, ஒரு புண்ணியமும் கிடையாது. அதே தான் நீங்க தமிழ்நாட்டுக்கும். நரேந்திர மோடி எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் ஏதேனும் ஒரு கதையை கட்டுவார், கலவரத்துக்கு திட்டமிடுவார்கள். அண்ணன் அர்ஜுன் சம்பத்தும் செந்திலும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்தை நடத்துற மாதிரி எங்கேயாச்சும் ஒன்று பண்ணி விடலான்னு ரொம்ப முட்டுறாங்க, மோதுறாங்க. அதுதான் அந்த கோவில் அது இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் செல்லுபடியாகாது. மக்கள் கூடிய விரைவில் இந்த தேர்தல் முடியும் போது இவங்களெல்லாம் என்ன வீடு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் மக்கள் புகுற போறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். இன்னும் சொல்ல போனா இன்னும் 4 நாள் போச்சுன்னா போதும். இவங்க சொன்னாங்களே ஜிஎஸ்டியை போட்டு ஹோட்டல்காரங்களாம் சம்பாதிக்க விடாம ஆக்குனாங்க. நரேந்திர மோடி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு உண்டு பண்ணி, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு பண்ணி இன்னைக்கு மக்கள் தெருவில் இறங்கி போராடுற லெவல் வந்துருச்சு. நாளைக்கு செந்தில் தோழர் அவருடைய காருக்கு பெட்ரோல் போட முடியாது, நான் பெட்ரோல் போட முடியாது. இன்னும் 2 நாள் கழிச்சு இவங்க மாநாடு நடத்த போறாங்க. அந்த மாநாட்டுக்கு மக்கள் எப்படி வர போறாங்கன்னு தெரியல. பொடி நடையா இந்த யாத்திரை வர்ற மாதிரி நடந்து வர போறாங்களான்னு தெரியல. நிறைவாக ஒரே ஒரு கருத்து தான், தமிழ்நாட்டில் மத சாதியை முன்னிறுத்தி பிரிவினவாதத்தை முன்னிறுத்தி யார் யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக திருப்பி வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் கடந்த கால அரசியல் சூழலும் நிகழ்கால அரசியல் சூழலும். ஒரு முதல் விஷயம் என்னன்னா, 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோலுடைய விலை 77 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து 100 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதே ஒரு விஷயத்தை ஏன் மறந்து பேசுறாரா அல்லது மறைத்து பேசுறாரான்னு தெரியல. 2004 வாஜ்பாய் ஆட்சி முடியும் போது பெட்ரோலுடைய விலை 33 ரூபாயில் இருந்து, அதே 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி ஆட்சியில இருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு கேள்வி கூடுதலா தெளிவு பண்ணிட்டாரு. ஒரே ஒரு தெளிவு பண்ணிட்டாரு. அன்னைக்கு கூடாயினுடைய விலை என்ன, இவர்கள் ஆட்சி செய்யும் போது கூடாயினுடைய விலை என்ன, அதை வச்சுதாங்க பேர் பண்ணணும். இட் should be not like that. It should be not like that. அதுதான் நியாயமானது. அப்படி அல்ல. அதாவது இந்த நாட்டுல கொரோனா என்கின்ற அதெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். எங்க நியாயமா பேசணும். 10 கால ஆட்சியில 33 ரூபாய் 2004 வாஜ்பாய் விட்டார். 33 ரூபாயில இருந்து 77 ரூபாய் கொண்டு வந்து 10 ஆண்டு காலம் டபுள் மடங்குக்கு மேல விலை உயர்வு பண்ணது காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி தான் என்பதை முதல்ல பதிவு பண்ண. 2வது, இவர் வந்து சட்டசபையில வந்து நாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றோம் நீட்டுக்கு, ஆனா வந்து கவர்னர் வந்து எங்களுக்கு அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கல அப்படிங்கிறார். ஆனால் இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆராசா. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது அவர்கள் வந்து போய் நீ சட்டசபையில கொண்டு வந்தீங்கன்னா அது நீதிமன்றத்தில் இருக்குது, யாரை நடிக்கிற யாரை ஏமாத்துற அப்படின்னு ஆராசா முதலமைச்சரை பார்த்து கேட்டாரு. அது எடப்பாடியார் அவர்களை பார்த்தல்ல, மு.க. ஸ்டாலின் ஐயாவை பார்த்து என்றுதான் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு தாய் கிழவன் கழகத்துக்கு வந்துட்டாரு. நான் சொல்றேன், அவரு தாய் கிழவன் நல்லா ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தாய் கிழவன் அவர்கள் முடிந்த பிறகு தன்னோடு உடனிருந்த அத்துணை பேருமே எல்லாம் சென்ற பிறகு தனி ஒரு ஆளாக அண்ணா அறிவாலயத்துக்கு அவர் வந்தா என்ன போனா என்ன, அவரை யார் வந்து இன்னைக்கு அதிமுக காரர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். 3 முறை முதலமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இதுவரை யாருக்கும் வழங்காத ஒரு உயரிய பொறுப்பை வழங்கி அந்த துரோகத்தை செய்துவிட்டு சென்றிருக்கக்கூடியவரை அதிமுக காரர்கள் அல்ல திமுக காரர் ஏத்துக்க மாட்டான். ஸ்டாலின் எப்படி அவர் ஏத்துப்பாரு, அவர் எப்படி நம்புவாரு? இவ்வளவு செஞ்ச அதிமுகவுக்கு இவர் வந்து இந்த அளவுக்கு உழ வச்சுட்டு வர்றாருன்னா திமுகவுக்கு எப்படி எல்லாம் செய்வார்னு நினைச்சு அவரை வந்து சேர்ந்ததை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக காரர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கடைசி வாதமா வச்சு, தமிழகத்திலே உண்மையிலே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே ஊடகத்தில் இருந்து, அரசியல் கட்சிகளில் இருந்து, மாணவர்களில் இருந்து, தூய்மை பணியாளர்களில் இருந்து, மருத்துவர்களில் இருந்து, அரசு பணியாளர்களில் இருந்து, ஒட்டுமொத்த பிரிவை சார்ந்த மக்களும்
மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை இந்த தமிழகத்திலே தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள், ஏற்க போவதில்லை. அதனால தான் இந்தி, பிஜேபி, மத்திய அரசு இப்படி எல்லாம் சொல்லி எங்கள் மீது பழி போட பார்க்கின்றார்கள். தமிழர்கள் தெளிவானவர்கள், தெளிவான ஆட்சியை தமிழகத்திலே வரக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணிக்கு வழங்குவார்கள் என்பது. தற்போது முக்கியமான இந்த தேர்தலை முன்னிறுத்தி அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு அரசியல் மற்றும் சித்தாந்த மோதல் அப்படிங்கிறதுல நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. இதை நம்ம மக்கள் மத்தியில் வச்சிடலாம். அண்டு பல்வேறு கருத்துக்களை இவ்வளோ நேரமாக எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்ட உங்கள் நால்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் விவாத நிகழ்ச்சியில் வேறு ஒரு தலைப்போடு வேறு சில சிறப்பு விருந்தினர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.